வணக்கம். ஜால்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாங்கள் வளமையாகவே அரசியல் தொடர்பான காணொலியில் தான் எங்களோட சேனலில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோட கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிப்புமே என்ற காரணத்தின் பேரில் நண்பர்களோட அந்தோணி படம் பார்க்க வந்திருந்தோம். ஈழத்து கலைஞர்களும் இந்தியா கலைஞர்களும் சேர்ந்து தான் இந்த படத்தை இணைச்சி நடத்தியிருந்தாங்க. அதிலே வந்து அதிகப்படியான காட்சிகள் எமது யாழ்ப்பாணம் ஈழத்தில் முக்கியமாக இடமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலாம் படமாக்கப்பட்டிருந்தது. இப்படியான இடங்களை பார்க்குற நேரம் வந்து ஈழத்திலேயும் அதிகப்படியான இடங்கள் இருக்குது. தென்னிந்திய படங்களுக்கு நிகராக உண்மையாகவே நான் ஒப்புறதே இப்போ தென்னிய இந்திய படங்களுக்கு நிகராக எங்களது படம் என்று, ஏனென்றால் அதையும் தாண்டியதாக நிச்சயமாக பிரம்மாண்டமான படங்களை எங்களாலும் எடுக்க முடியும் என்ற வகையில் தான் எங்களோட கலைஞர்கள் தற்பொழுது அவர்களோட காட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, வசன அமைப்பாக இருந்தாலும் சரி, நகைச்சுவையை கன்வெர்ட் பண்ண வகையிலையும் சரி, அதையும் தாண்டி ஒரு காதல் உணர்வாக ஒரு கவலை உணர்வு எல்லாத்தையுமே சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்த ஒரு காட்சியை தான் நாங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்துருக்கோம். இதன் மூலமாக நான் இந்த மக்களுக்கு நிறைய பேர் இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூலமாக மக்களுக்கு நான் சொல்ல வர ஒரே ஒரு விடயம் தான், நீங்களும் வாங்க படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விடயங்களே இருக்குது இந்த படத்தில் சொல்லிக்கணும். விடைய வர்றேன். நன்றி. ஓகே, வணக்கம். இன்றைய நாளில் அந்தோணி திரைப்படம் வந்து நாங்கள் காகல்ஸில் வந்து 6வது நாளாக வந்து திரையிடப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இந்த இடத்துல இருக்கிறார். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அந்தோணி திரையிடல் ஒரு உழைப்புக்கு அப்பாற, ஒரு வருடத்துக்கு பிறகு உழைப்புன்றது எல்லாருமே சரியான கடின உழைப்பு. திரையரங்கில் பார்த்ததை விட அதுக்கு பின்னால் வந்து பலர் வந்து அதுக்கு பாடுபட்டிருப்பாங்க. அந்த வகையில் ஈழத்து சினிமாவில் உங்களோட படைப்புக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கு 6வது நாளும் தொடர்ச்சியாக அடுத்த ஷோ வந்து 7 மணிக்கு போட இருக்கிறீங்க. எப்படி இருக்குது? எப்படி சொல்கிறேன்டா, சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் அதிசயங்கள் நடக்குமான்னு சொல்கிறேன்டா, இது ஒரு அதிசயம். ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் எங்களோட மக்களை படம் பார்க்க வர வைக்கலாது. எவ்வளோ படம்லாம் எடுத்துருக்கிறோம். சனிக்கிழமை ஒரு ஷோ போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷோ போட்டு விட்டுருக்கோம். வியாழக்கிழமை இன்றைக்கு நேற்று எல்லாம் அரங்கம் நிறைஞ்சு நம்மளோட மக்கள் நம்மளை நம்பி வர தொடங்குறாங்க அப்படின்றதே பெரிய விஷயம். படம் ஆரம்பித்ததுலேருந்தே அற்புதம் தான். ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, ராஜா சார் உள்ள வந்ததாக இருந்தாலும் சரி, பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்கள் போட்ட உழைப்புக்கு சரியான ஒரு பலன். நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. உள்ளே போய் இருக்கும்போது எந்த இடத்துல நாங்கள் சிரிச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதினோமோ அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. எந்த இடத்துல ஃபீல் பண்ணோமோ அந்த இடத்துல ஃபீல் பண்ணாங்க. ஒரு நாள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு 2 டேரக்டர் நாங்கள், என்னடா ஒரு மாதிரி இருக்கேன்டா, இல்லை ரொம்ப ஓவராக அந்தோணியை போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கேட்டதுக்கு இன்றைக்கு மக்கள் எல்லாம் கண்ணால் அழுதுகிட்டு எங்களை மறக்காமல் அந்த ஃபீல் இல்லாமல் போகிறாங்க அப்படின்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் இவ்வளோ ஷோ ஒன்றதே பெரிய விஷயம். சூப்பர். வெற்றின்ற ததுமம் வந்து அவருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே டிரெக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அவங்களுக்கு எதிர்பார்க்குறது வந்து மக்களிடம் தாங்கள் என்னத்தை சொல்ல வந்தோமோ அந்த எமோஷ்னல் கட்டாயம் போக வேண்டுமென்ற அந்த வகையில் அவர் சொல்லும்போது நானும் அந்த வீடியோஸ் ரிவ்யூ பார்க்கும்போது கட்டிப்பிடிச்செல்லாம் அழுத வீடியோஸ் வந்து எனக்கு பார்க்க கிடைச்சிது. அதெல்லாம் பார்த்துக்கொண்டேன். எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக வந்து இன்னும் 2 நாள் ஷோ இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன ஓகே, அவர் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட வருகை தான் தன்னுடைய தொடர்ச்சியாக அந்த ஓட்டத்துக்கு வந்து காரணமாக இருக்குமென்னு. ஸோ எங்களுடைய ஜாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட மொழியாக இருக்கட்டும், எல்லாமே கேஷுவலாக எமோஷ்னல் எங்களோட எப்போவுமே இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் பிளாக் பஸ்டர் படம் எடுத்தாலும் சாதாரண ஒரு மனிதன் வாழ்க்கை, அதாவது மீனவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், ஒரு 20 லட்சம்ன்றது உடனே எல்லாரோடையும் எடுத்து கொள்ளக்கூடியது இல்லை. அப்படி இருக்க ஏன் இதில் கடைசியாக எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு விஷயம், முடிவு ஏன் அப்படி வச்சிங்க? அந்த இதோட கிளைமேக்ஸ் வந்து ஏன் அப்படி கொண்டு வந்தீங்க? அதெல்லாம் அது பிறகு இன்னொரு இன்டர்வியூவில் அதுக்கான விரிவாக்கம் எல்லாமே சொல்கிறேன். ஆனால் எங்களோட சினிமாவை ஏற்றுக்கவே இல்லை, இவங்க என்னடா பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் உள்ளே போன ஆடியன்ஸை ஒரு மன நெகிழ்வோட ஐயோ இவங்களையா இந்த இவ்வளோ காலம் நம்பல அப்படின்றதுக்கான ஒரு அழுகை தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸோட அழுகைமாக இருந்திருக்குமென்று நான் நம்புகிறேன். என்ன ஒரே ஒரு கேள்வி, ஈழத்தில் இருக்கிற கலைஞர்கள் மற்றது இந்த திரையிடும் போது எப்படியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சது? இல்லை சப்போர்ட்டுக்காக நீங்கள் எப்படி மக்களை கேட்க போகிறீங்க? இல்லை எல்லாருமே நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டீமாக இல்லை, நாங்கள் நிறைய பேரோட வேலை செஞ்சுருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் எல்லாரோடையுமே வேலை செஞ்சுருக்கிறோம், இந்தியாவில் போய் வேலை செஞ்சுருக்கிறோம். நாங்கள் வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு நீ நாம் ஒரு படம் பண்ண போகிறோம்டா ஃபஸ்ட்டு கான்டாக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாரோடையுமே சேர்ந்து வேலை செஞ்சுச்சு யார் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள தெரிவு செஞ்சு
எல்லாட்ட படத்துலையும் என்னென்னலாம் பிள்ளை இருக்குதோ நம்ம படத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக நீட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது என்ன எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி கலைஞர்கள் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பெரிய விஷயம். ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஈழத்தில் உங்களுடைய படைப்பு உங்கள் மட்டுமில்லை, ஈழத்தில் இருக்கிற எல்லா கலைஞர்களின் ஒத்துழைப்போட பல திரைப்படங்கள் வந்து ஓட வேண்டும்ன்றது எங்களுடைய அபாவம் இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். ப்ரோ வணக்கம். 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 இப்படி அந்தோணியின் இந்த உணர்வை எங்களோட உறவுகளை சொல்லுங்கள். அந்தோனின்ற உணர்வை தாண்டி நான் முக்கியமாக இந்த படத்தில் எப்படி வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க, பலமே படம் பார்க்க வரோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க, அப்போ படம் பண்ணுறதுக்கு பார்ப்போம் பாரா. இப்போ எனக்கு டைம் பாஸ் ஆகணும், அதுக்காக வேண்டி தான் நான் படம் பார்க்க வந்தேன். ஆனால் அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஓகே, இன்னும் 2 மணி நேரம் சொல்லலாம், அப்படி படம் நல்லா இருக்குது. இப்போ ஏன்ப்பா நீங்கள் பார்க்க வேணுமென்ற காரணங்களில் நான் நிறைய சொல்லலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ இருக்குது படத்தில். அதே வந்து எங்களோட இடங்களும் இந்த ஈழத்து சினிமா, ஈழத்துலேயும் நிறைய இடங்கள் சினிமாவுக்கு எடுக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது. எங்களோட இடம் அழகான இடம். அழகாக இருக்கு. நிச்சயமாக நான் என் சொந்த இடம் அம்பாறை தான். நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததால் நான் வந்தேன். அப்போ யாழ்ப்பாணமும் நல்ல இடம், எல்லா இடம் இலங்கையில் நிறைய இடம் இருக்குது படம் எடுக்கிறதுக்கு. ஆனால் ஊக்குவிப்பாக இருக்குது. நிறைய வெளிநாட்டு திரைப்பட கலைஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து படம் எடுங்க. அதையும் தாண்டி எங்களோட கலைஞர்கள் நிச்சயமாக அங்கே இங்கே பார்த்தும் போதே நாங்கள் இங்கே படத்தில் பார்க்குறது இனி இல்லை சந்தோஷமாக இருக்குது. இதையும் தாண்டி அந்தோணி படம் வேறு லெவல். படத்தில் சொல்கிற மாதிரி தான், அந்த கடலோர வீடு, அது குயில் வாடன் கூடு. அந்த பாட்டு எப்படி, அந்த இளையராஜன் இசை எப்படி இருக்கு? இளையராஜன் இசையாக இருந்தாலும் சரி, வரிகளாக இருந்தாலும் சரி, அவ்வளவுமே மனதை இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கொண்டு இருக்கிறதால மிகவும் சிறப்பாக இருக்குது. வேறு எங்கே கேட்கணும்னு அங்கே இருங்க. அழுதிங்களா படம்? அழ வேண்டிய கட்டம் வந்துச்சு, அழ வச்சுட்டீங்க கடைசியா ஒரு கண்களை எப்படி ஒரு படம்? இல்லை சரியா ஜொலியாக பார்த்துட்டு போகணும். அப்போ இடையிடையே இந்த நாட்சிய காட்சிகளாக இருந்தாலும் சரி, எங்கெங்கே எது வைக்க வேணுமோ அந்தந்த சரியாக வச்சுட்டு இந்த ஒரு அளவும் தாண்டி செல்லாமல் இது சிறப்பாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த அள வச்சுட்டீங்க. நான் என்னென்னு சொல்ல வரல, ஏன்டா எப்போ அள வைக்கிறீங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா நிறைய ஒரு படம் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதோட அழுகிறீங்களா? நல்ல மனசு. என்னடா எங்களோட ஊர்லேயும் எங்களோட பல உறவுல ஒரு ஆந்தோணி மாதிரி இருப்பாங்க. நிச்சயம் அவங்களுக்கு என்ன பண்ணால் நாங்கள்லாம் போய் நிற்கணும் முன்னுக்கு. அதான் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். கடலை மீனவ மக்களோட வாழ்க்கை இருக்குது. இந்த மீனவ மக்களோட வாழ்க்கையை படம் பிடிச்சாலும் சரி, அவங்களோட இயற்கையோட வாழ்கிற அந்த இது அதுலேயும் வந்து அந்த சொல்லலாமல் தெரியாது. அவங்க அந்த வெளியில் பாய் போட்டு அந்த தந்தை மகள் எல்லாம் எடுக்கிற காட்சியெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. அப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏன் கடல் மீனவ மக்களை பிறக்கல என்ற வகையிலே ஒரு தோண வைக்குது. நன்றி. ஓகே, நன்றி. நம்ம அந்தோணி படத்துக்கு எங்களோட யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ தான் பாஸ் அவுட் ஆகின அந்த மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்டினாக வந்துக்கிறாங்க. கூடுதலான இந்த திரைப்படத்தோடு அவங்களுக்கு அந்த உறவுகள் கூட இருக்கும். சரி, இந்த ஈழத்து சினிமாண்ட அந்தோணியின் தாக்கம் எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தில் வந்து பல படங்கள் வந்து கொண்டிருக்கு. அந்த வரிசையில் அந்தோணி திரைப்படமும் வந்து தொடர்ச்சியாக அன்றைக்கி 6வது நாள் வந்து திரையிடப்பட்டு கொண்டிருக்குது காகிள்ஸில். அந்த வகையில் ஈழத்து கலைஞர்கள்ட்ட அடுத்த படைப்பாக வந்து வந்திருக்கு. அதுலேயும் உண்மை கதையை வந்து அடிப்படையாக கொண்டு ஒரு திரையிடத்துக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், மற்ற இந்தியன் ஆர்டிஸ்ட் உட்பட எல்லாரையுமே எடுத்த ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு கதை வந்து சொல்லியிருக்கு. அதாவது மக்கள் எப்போவுமே வந்து மனுஷராக தான் இருப்பாங்க. ஃபீலிங்ஸ் எப்போவுமே இருக்குது. எப்படி நாங்கள் பிளாக் பஸ்டர் படம் எடுத்தாலும் எமோஷனலோட வர படங்கள் வந்து ரீச் கொடுக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை பார்த்தோன்னா ஒரு கடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற அடிப்படை எப்படி இருக்குது. சாதாரணமாக வந்து 20 லட்சம் என்ற ஒரு விஷயம் வந்து சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய தாக்கமாக ஏற்படுது. அதாவது இந்த பிணைப்பில் பாசமாக இருக்கிறவங்களுக்கு இடையில் வந்து எப்படி அதை நிவர்த்தி செய்ய முடியலை 2 பேருக்கும் என்று சொல்லிக்க அது பெரிய காசாக இருக்கும். அப்போ அந்த காசுகளை வந்து எப்படி கொடுக்குறேன்னு தெரியாமல் முடிவை வந்து நான் அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்டா அது சில நேரம் அதையே ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை ஓகே அதை நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்படி இருக்கும். என்ன நீங்கள் திரையிடலில் வந்து பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து எங்களுடைய படைப்புகள் வந்து மிக முக்கியமானது. திரையிடும் போது தான் அதோட விஷயம் வந்து சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அதை பார்க்குற இமேஜ் எல்லாமே அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் எங்களுடைய ஈழத்து படைப்பாளர்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக வந்து திரையரங்கில் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன சொன்னால் திரையரங்கில் பார்க்கும்போது தான் பலருடைய படைப்பு, பலருடைய என்ன சொல்கிறது, பலருடைய ஏக்கம் தாக்கம் மற்றது அதே மாதிரி அவர்களுடைய கடின உழைப்பெல்லாம் வந்து காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வெளியே ஒரு சினிமாவில் ஒரு 5 கேரக்டரை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு உள்ள வந்து பலருடைய
வேலைப்பாடுகள் அவங்களோட உழைப்பு வந்து கட்டாயம் காணப்படும். ஒரு கடலில் சாதாரணமாக எடுக்க இல்லாது ரியாலிட்டியாக வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள எடுத்த இந்த திரைப்படம் என்ற வகையில் பல விடயங்கள் வந்து உள்ளடக்கி. உதாரணமாக அந்த எங்களுடைய ஆட்கள் வந்து எப்படின்னா காலில் செருப்பு போடுறதில்ல. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நாங்கள் செருப்பு போட மாட்டோம். மற்ற எங்களோட ஸ்லாங் நாங்கள் கதைக்கிற அந்த மொழின்றது எப்படின்னா கேஷுவலாக அதில் பிட்டு மூடி அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து ஜோக்காக இருக்கட்டும் நாங்கள் எப்படி கேஷுவலாக எங்களுடைய உலக்க மாயமுடுற அந்த அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி சாதாரணமாக கதைப்போம். அது வந்து கூட நாங்கள் எங்களோட தமிழில் கதைக்கிற மாதிரியே இருக்குது. பார்க்க எங்களுடைய தமிழ் சாதாரண மொழி தமிழில் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது, நீங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களோட ஊரில் எங்களோட யாழ்ப்பாணத்தில் பல அந்தோணிகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த படத்தின் தாக்கம் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி? கட்டாயமாக எங்களுடைய உறவுகள் வந்து பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அந்த சங்கம் மீனவ சங்கம் மாதிரி பல சங்கங்கள் வந்து தொடர்ச்சியாக பல உதவிகளை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இதில் நிறைய விஷயம் வந்து மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக எனக்கு அவர் சொன்ன வேர்ட்ஸில் எல்லாத்தையுமே எங்களோட அம்மாவை பார்க்கணும். கடைசி அவர் எண்ணில் முடிப்பேர் படிப்பை கூட நாங்கள் அப்படித்தான் நினைக்கணும். தொழிலாக இருந்தாலும் நாங்கள் அப்படித்தான் நினைக்கணும். அதே மாதிரி ஒரு கடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு வந்து கடல் வந்து அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த படகு போட் அந்த அப்படியான விஷயத்தில் வந்து அவர் எப்படி இல்லை அந்த பிரேட்டை அடி அதானே ஃப்ரெண்டு அடி அதெல்லாம் இன்றைக்கு தான் நான் அந்த வியூ பார்த்தேன். அவங்க எப்படியெல்லாம் அந்த கடல் சாரோட வாழ்க்கை முறை வந்து காணப்படுறன்ற விடயம் வந்து அதில் சொல்லக்கூடியதாக இருந்தேன். முற்றுமுழுதான் வந்து ஒரு சமூகத்தின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ அதை அப்படியோ காட்டக்கூடியதாக இருக்குது. இப்படி அந்தோணி மாதிரி என்ன ஒரு படம் எடுக்க ஆசை இருக்காங்க? ஏன் நல்ல இல்லை ஸ்டோரி எங்கள்கிட்ட இல்லாத ஸ்டோரியா? எங்களுடைய ஈழத்தில் இல்லாத அக்கலட்ட இல்லாத ஸ்டோரி இல்லை. அதில் அந்தோணி மாதிரி பல கதைகள் நிறைய டிரெக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நிறைய படங்கள் தொடர்ச்சியாக ஈழத்தில் வந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் அந்தோணிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. நன்றி.